இதை தாண்டி இன்னும் தேவையான்னு தெரியல. இதை படித்து நீங்கள் நடந்தா உங்களை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. நீயே அறிவாளி. நல்லவர் போல பேசுபவர்கள் அனைவரும் நடிக்க தெரிந்த கெட்டவர்கள். பணம் இருந்தால் உன் அருகில் 1000 காக்கைகள், பணம் இல்லையென்றால் உன் அருகில் ஒரு ஈ கூட இருக்காது. எதிரியை கூட நம்பலாம், ஏனென்றால் அவன் உன் பலம் தெரிந்தவன். கூட இருப்பவனை நம்பாதே, ஏனென்றால் உன் பலவீனம் தெரிந்தவன். எப்போது வேண்டுமானாலும் உன் பலவீனத்தை பயன்படுத்தி உனக்கு எதிரான வேலை செய்வான். நல்ல உறவினர் என்று யாரும் இல்லை. நல்லவர்கள் என்று எதையும் அவரிடம் கூறாதே. சுயநலம் மிக முக்கியம், இல்லையென்றால் இளிச்சவாயன். யார் மீதும் கோபம் கொள்ளாதே, யாரை பற்றியும் யாரிடமும் கூறாதே. டைம் வேஸ்ட். கெட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை கூட தேவையில்லை, எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும். கடவுள் உண்டு, அவன் உன்னை பார்த்து கொண்டுதான் உள்ளான். விதி. வார்த்தைகளை கொட்டாதே, மனதில் வைத்துக்கொள். பக்குவம். யாரையும் நம்பாதே, உண்மை. உனக்கு தெரியாதவை யாருக்கும் தெரியாது, கண்டிப்பாக உனக்கு தெரியும், முயற்சி செய். புகழ்ச்சிக்கு அடிமையாகாதே, ஆணவத்தின் முதற் புள்ளி. உன் வழி தனி வழி, சரியான சிந்தனை. இரகசியத்தை யாரிடமும் கூறாதே, மற்றவர்கள் செயல்படுத்துவார்கள். விடாமுயற்சி வீண் போகாது, தொடர்ந்திரு. தன்னம்பிக்கை மிக முக்கியம், நம்மீது. நல்லா அக்கறையா பேசுகிறார், அவர் நல்லவர் என்று நினைக்காதே. கஷ்டத்தில் கொஞ்சம் பணம் கேட்டுப்பார், உன் பக்கமே திரும்ப மாட்டார். பட்டு திருந்தினேன். தெரியாதவரிடம் கூட கருணை காட்டு, தெரிந்தவர்களிடம் கருணை காட்டாதே. பழிப்போர் உலகம். உன்னுடையதை சாப்பிட்டவர் மட்டுமே உனக்கு கெட்டதை செய்வார்கள். நன்றி மறந்த உலகம். பொறுமை மிக முக்கியம், காத்திரு, நடக்கும். எதிலும் யாரையும் நம்பி இருக்காதே, கைவிட்டு விடுவார்கள். கைவிட்டு சென்றால் நிர்கதிதான். உன்னை புகழ்ந்து பேசும்போது அமைதியாக இரு, கேட்கலாம். உன்னை இகழ்ந்து பேசும்போது கேட்காமல் இரு, காத்திரு, காலம் வெற்றி தரும். கடமை என்று செய்தால் வெற்றி கிடைக்கும், கடமைக்கு என்று செய்தால் தோல்வி பெறுவாய். பொறுப்பு வேண்டும். எதையும் நாளை என்று தள்ளி வைக்காதே, அது நடக்காது. சோம்பல் வாழ்வின் எதிரி, தோல்வியின் காரணம். வாய்மையே வெல்லும் என்பது பொய், பொய்தான் ஜெயிக்கும், பொய்தான் நம்புவார்கள். நல்லவர்கள் ஏழையாவார காரணம். பணம், கள்ளத்தனம், பொய், பித்தலாட்டம், அடுத்தவர் உடைமையை சுரண்டல், மனசாட்சி இல்லாதவர்களுக்கு மட்டுமே இந்த சமுதாயம் மதிப்பு மரியாதை தரும். ஊரை விட்டு விலகி வாழ், எந்த பிரச்சனையிலும் உன் பெயர் இருக்காது. உன்னால் கண்டிப்பாக எதையும் செய்ய முடியும், முயற்சி செய். உறவினர்கள் அனைவரும் உள்ளத்தில் விஷத்தை வைத்து வெளியில் தேனாய் பேசுவார்கள். 99% உறவினர் உண்மையான குணம். சிறியவர்களிடம் வேடிக்கை வேண்டாம், அசிங்கப்படுவாய். இன்று உன்னோடு இருப்பவர்கள் நாளை வேறொருவருடன் இருப்பார்கள். பணம், குணம் இரண்டும் மாற்றும் உலகம். இன்று உனக்காக பொய் பேசுபவர்கள் பின்பு மற்றவருக்காக உங்களிடமே பொய் பேசுவார்கள். கண்டிப்பாக நடக்கும். நல்ல எண்ணத்தோடு நல்லது செய்தால் கடவுள் மட்டும் உன்னோடு இருப்பார், எந்த கஷ்டத்திலும். கொஞ்ச கால அவகாசம் வேண்டும் உணர. யாரையும் ஏமாற்றாதே, அது திரும்ப வரும். கெட்ட பழக்கத்திலிருந்து விலகினில், உன்னை நீ தனியாய் அறிவாய். நீ செய்யும் ஒவ்வொன்றும் நாளை உன்னை தேடி வரும். அது நல்லதா கெட்டதா என்று முடிவு செய்து கொள், கண்டிப்பாக திரும்ப வரும். கடவுளிடம் பக்தி தேவையில்லை, பயம் வேண்டும். அது உன்னை கெட்ட செயலிடம் இருந்து விலகி வைக்கும். எதிலும் நீயே அனுபவசாலி. நீ செய்யும் வேலையில்
நுணுக்கங்களையும் குறைகளையும் கண்டுபிடி. உன்னை விட அந்த வேலையை சிறப்பாக செய்ய ஆளே கிடையாது. என்றும் நீயே முதலாளியாக இருப்பாய். வேலை தெரிந்தவன் தினக்கூலி, வேலையில் நுணுக்கம் தெரிந்தவன் முதலாளி. உன்னை அவமானப்படுத்தியவர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் கெட்டவர்களாக இருந்தாலும் எதிரியாக நினைக்காதே. அவர் உனக்கு செய்ததை நினைத்து வருந்தும் அளவிற்கு வாழ்ந்து காட்டு. முயற்சி பண்ணு. யாருக்கும் அறிவுரை கூறாதே. கேட்டு பின்னாடி உன்னை தப்பா பேசுவான். அவங்களே வந்து கேட்டா கூட தெரியலன்னு சொல். கெட்டவன் எல்லாம் நல்லா இருக்கான், நாம தான் அப்படியே இருக்கோம். ஒருவருக்கு அவசரத்துக்கு செய்வது உதவி. அடிக்கடி செய்தால் நீ அடிமை அவர்களுக்கு. அதனால் உன் தன்மானத்தை இழப்பாய். உதவி செய், அடிமையாகாதே. இந்த வாழ்க்கை நிலையானது. நம்மை யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ஆணவம் எப்போதும் வேண்டாம். எதுவும் நிலையில்லை. சிலரின் வாழ்ந்து கெட்ட அனுபவம். உன்னை யார் என்று உனக்கே புரிய வைத்தவன் எதிரி. எனவே எதிரி கண்டிப்பாக தேவை. உன்னை 1000 பேர் தவறா பேசினாலும் அதை காதில் வாங்காதே. நீ ஒழுங்காயிரு, உயர்ந்து வருவாய். கஷ்டத்தில் உடனிருந்து உதவியவனை மறக்காதே. வாழ்நாளில் இன்பத்தில் உடன் இருந்து தின்றுவிட்டு கஷ்டத்தில் ஓடிப்போனவனையும் மறக்காதே. மன்னிப்பு என்பது தவறுக்கு துணை இருப்பது. தெரியாமல் செய்த தவறை மன்னித்துவிடு. தெரிந்தே செய்த தவறை தண்டிக்க மறக்காதே. இல்லையென்றால் அதை விட பெரிய தவறு செய்வார்கள். உன்னை வெறுப்பவர்களும் எதிர்ப்பவர்களும் எதிரிகள் அல்ல. நீ அழிய வேண்டுமென்று நினைப்பவர்களே எதிரி. காரியவாதிகளுக்கு நிரந்தரமாக எதிரி கிடையாது. காரியம் சாதிக்க அன்பாக அக்கறையாக பேசி காலில் விழக்கூட தயங்க மாட்டார்கள். உன்னால் காரியம் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் உன்னை தூக்கி எறிவார்கள். உன்னை பற்றி தவறாக பேசுவார்கள். காரியவாதிகளின் பேச்சு கல்லும் கரையும் மாறி பேசுவார்கள். காரியவாதிகள் என்றும் பொய்யே பேசுவார்கள். அவர்களிடம் எச்சரிக்கை வேண்டும். நல்லவர் வாழ கிருஷ்ணன் போல் உடன் இருப்பான் கடவுள். கெட்டவர் அழிய சகுனி போல் உடன் இருப்பான் கடவுள். பார்த்து. ஒருவர் உன்னிடத்தில் மற்றவரை பற்றி தப்பாக பேசி கலகம் செய்தால் காதில் வாங்காதே. எங்க அவரிடம் நீ போய் கேட்பாய் என்று அவர்களே அவர்களிடம் போய் அந்த தப்பாய் பேசியதெல்லாம் நீதான் என்று உன்னை பற்றி பல மடங்கு கலகம் செய்வார்கள். பொதுவாக கலகம் செய்வோரிடம் பேச்சுவார்த்தை வேண்டாம். வெற்றி பெற்றால் வருவது ஆணவம், தோல்வி பெற்றால் வருவது அனுபவம். தோல்வியே எதிலும் சிறந்தது. தோல்வியால் நீ அனுபவசாலி ஆகிறாய். 5000 ரூபாய் விஷயத்தில் ஏமாந்து தோற்ற நீ 5 லட்சம் விஷயத்தில் எச்சரிக்கையாய் காப்பாற்றப்படுவாய். அதே 5000 ஜெயித்தவன் அதே நம்பிக்கையில் 5 லட்சம் தோற்று போவான். சிறிய விஷயத்தில் பெற்ற தோல்வியே பெரிய வெற்றியின் ரகசியம். பெரிய தோல்வியின் காரணம் சிறிய வெற்றி பெற்றதே. தொழில், நட்பு, உறவு, காதல் எல்லாவற்றுக்கும் பொருந்தும். நீ தோல்வி பெற்ற அனுபவசாலியாக இரு. அதிகம் பேசாதே, அதிகமாக கேள். பேசும்போது மூளை சரியாக புரிந்து கொள்ளாது. கேட்கும்போது அதிகம் புரிந்து கொள்ளும். உதட்டுக்கு ஓய்வு கொடு, செவிக்கு வேலை கொடு. நீதான் அறிவாளி. மற்றவரின் பேச்சை கேட்டாலும் அதை அப்படியே செய்யாதே. அடிமைகள் அப்படி செய்யும். உன் அறிவுக்கு அது சரியா வருமா என்று யோசி. அதில் ஏதாவது செய்தால் அதைவிட சிறப்பாக செய்ய முடியுமா என்று யோசி. உன் அருகில் உள்ளதை எதை அதிகம் உதாசீனப்படுத்துகிறாயோ அது உன்னை விட்டு போன பின்புதான் அதன் அருமை உணர்ந்து மீண்டும் அது கிடைக்காமல் வருத்தப்படுவாய். உனக்கு எதிலும் குரு தேவையில்லை. நீயே அறிவாளி. அவர் சொல்லி ஒரு தடவை செய்த வேலையை செய்து அப்படியே மறப்பதை விட நீ உன் அறிவில் 5 தடவை செய்து தோற்றுப்போ. ஆயுள் முழுதும் மறக்க மாட்டாய் அந்த வேலையை. உடலில் உணவு ஜீரணமாகி வெளியேறுவது போல் மனதை விட்டு கெட்ட எண்ணங்களை ஜீரணமாக்கி வெளியேற்று. ஜீரணமாகி உருவாகும் சுத்த இரத்தம் போல் நல்ல எண்ணம் உண்டாகும். நல்லதே நடக்கும் வாழ்வில். ஆன்மீக பாதை தவறை தவிர்க்கும் பாதை. எதை ஒன்றை அதிகம் நேசிக்கிறாயோ அதுவே உன்னை அதிகம் வேதனைப்படுத்தும். கனவு என்பது நிழல் போல உன்னை பின்தொடர்வது. பயம் வேண்டாம். உலகில் விலை மதிப்பற்றது கண்ணீர். உனக்காக மற்றவர் கண்ணில் அது வரும்போது. நீ எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உன்னை உன் கர்மா பின்தொடர்கிறது. எனவே பாவம் மேல் பாவம் சேர்க்காதே. வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் ஏற்படுவது ஒரு வகையான பசியே.
அந்த பசிக்கு மட்டும் உணவு கொடு, இல்லையென்றால் அது உன்னையே விழுங்கிவிடும். ஆசையிலும் சிக்கனம் வேண்டும். சிக்கனத்திலும் சின்ன சின்ன உதவி செய், நல்லவர்களுக்கு மட்டும். தான் என்ற கர்வம் உன்னை அழிப்பது மட்டுமல்ல, உன்னை சார்ந்தவர்களையும் அழிக்கும். பலரை அழித்துள்ளது. முடிந்தவரை காலணி அணியாமல் நடந்து பழகு. மூளையில் புது உணர்ச்சி இருக்கும். சரியான முடிவை நீ எடுப்பாய். உனக்கு ஏற்படும் வலிக்கு மருந்து நல்ல தூக்கமும் நல்ல சாப்பாடும். இரண்டும் நன்றாக இருந்தால் மனவலியும் உடல் வலியும் விலகிவிடும். கெட்டவர்களுக்கு கெட்டவரை பிடிக்கும். நல்லவனாய் நீ இருந்தால் நல்லவர்க்கு மட்டுமே உன்னை பிடிக்கும். கெட்டவன் கேடு நினைப்பான், இறைவனும் அவனுக்கு துணை இருப்பான். அது விதி. நீ வெளியில் சொல்வது நடப்பதில்லை, சொல்லாதது நடக்கும். எதுவும் சொல்லாதே. மானம் ஒன்றே பெரிது. சின்ன விஷயங்களில் நீ அசிங்கப்படலாம், அது அனுபவமாக கொள். உன்னை மதிப்போரை மதி, மதிக்காதவர் பெரிய ஆளாய் இருந்தாலும் மதிக்காதே. வாழ்க்கையில் பாதி இன்பம் பாதி துன்பம். துன்பத்தை அனுபவிக்கும் போது சோர்ந்து போகாதே, இன்பம் வரும்போது உற்சாகமாக இரு. வார்த்தைகள் கூர்மையான ஆயுதம், அதனை மற்றவர் மீது செலுத்தாதே. உன் நாக்கை கட்டுப்படுத்து. அடிபட்ட பிறகு நீ அனுபவசாலி, மீண்டும் அந்த தவறை செய்யாதே. இரக்கம் காட்ட வேண்டிய இடத்தில் மட்டும் காட்டு. நீயே உயர்ந்த மனிதன். நீ ஒருவனுக்கு இலவசமாய் கொடுத்த பெரிய பொருளுக்கு மதிப்பில்லை, அதே அவனிடம் வாங்கிய சிறிய பொருளுக்கு சிறிய பணத்திற்கும் மதிப்புண்டு. உன் பொருள் மண்ணானாலும் அதற்கு மதிப்பு கொடுத்து கொடு, அப்போதுதான் நீயும் மதிக்கப்படுவாய். மனசு போல வாழ்க்கை இல்லை, மனசாட்சி இல்லாதவர்க்கே வாழ்க்கை. உண்மையான நட்பு, உறவு, குடும்பம் மூன்றையும் பெற்றவர்கள் கண்களுக்கு பார்க்குமெல்லாம் பசுமையாகத்தான் தெரியும். அதில் வழி கண்டவர்கள் கூறும்போது மறுக்கத்தான் செய்வார்கள். நீ சரியா இருந்தா அவர்கள் சரியா இருந்திருப்பார்கள் என்று கூறுவார்கள். வலியும் வேதனையும் வந்த பின்னே உணர்வார்கள். விதி என்று வாழ்பவர் தனக்கு கிடைத்தது இவ்வளோதான் என்று எந்த தவறும் செய்யாமல் வாழ்கிறார்கள். விருப்பமில்லாமல் வாழ்பவர்கள் தான் விரும்பியதை அடைய எல்லா தவறும் செய்கிறார்கள். விதியை நம்பியவர்கள் நல்லவர்கள். கிடைத்ததை கொண்டு வாழ்ந்து முன்னேறப்பார். விரும்பியது எல்லாம் வேண்டுமென்றால் தவறான செயல்தான் செய்வாய். குடும்பத்தை விட மற்றவரை நேசித்தும் நம்பிய பிறகும்தான் தெரியும் கண்ணீர், மரண, மனவேதனை இரண்டுக்கும் அவர்கள்தான் காரணம் என்று. குடும்பத்தை மட்டும் நேசி. தேவைப்படும் போது தேடும் உறவை விட தடுக்கி விழும்போது தாங்கும் உறவை நேசி. வாழ்வில் துன்பமில்லை. சொல்ல ஆசைகள் 1000 இருந்த போதும் மௌனத்தோடு வாழும் இதயத்திற்கு மட்டுமே தெரியும் அவை வெளியே விட்டால் நம்மை அழித்துவிடும் என்று. ஆசை துன்பத்திற்கு காரணம். வாழ்க்கையிலும் சரி, வண்டியிலும் சரி, பொறுமையாக போக வேண்டும். பயணம் தாமதமானாலும் சேர வேண்டிய இலக்கு பிரச்சனையின்றி அடையலாம். அடுத்தவனின் காசை எடுத்து அவன் காசிலே அவனுக்கு உதவி செய்து அந்த காசில் கொஞ்சம் உன் பாக்கெட்டில் வைத்துக்கொள். நீ நல்லவன் என்று புகழப்படுவாய். அதே உன் பாக்கெட்டில் உன் காசை எடுத்து அவனுக்கு செலவு செய்து உதவி செய்தால் நீ கெட்டவன், நீ அவன் காசை தின்றவன் என்று இகழப்படுவாய். கலியுக உண்மை. தேவைக்கு நம்மை ஊறுகாயாய் அவமானத்தோடு பயன்படுத்தும் உறவுகளின் மத்தியில் தனிமையில் தன்மானத்தோடு வாழ்வது கௌரவம். காலம் முழுவதும் செய்தவன் உதவி கடைசியில் முன்னின்றவன் பெயரில் பதிவு செய்து காலம் முழுவதும் பேசப்படும். உண்மையானவர்கள் யாருக்கும் எதற்கும் இறங்கி போக மாட்டார்கள். பொய்யானவர்கள் மட்டுமே எல்லாவற்றுக்கும் இறங்கி போவார்கள். பொய்யானவர்கள் முதலில் ஜெயித்தாலும் முகத்திரை கிழிக்கப்பட்டு உண்மை வெல்லும் கடைசியில். வேண்டாம் என்று வெறுத்து சொன்னதை யோசித்துப்பார். உன்னோடு இருப்பதெல்லாம் அவைகள்தான். வேண்டும் என்றதை நினைத்துப்பார். ஊரே அதை வெறுத்திருக்கும். கடவுள் எப்போதும் உயர்ந்தவன். பறவையின் அடக்கமும் அமைதியும் கூட்டில் அடைத்து இருப்பதை வைத்து முடிவு செய்வது முட்டாள்தனம். கூட்டை விட்டு வெளிவந்த பின் நாட்டை தாண்டி கூட போகுமா? சிலர் வீட்டு உள்ள நல்ல பிள்ளை வெளியே வேற. என்னதான் பாம்புக்கு பால் ஊற்றி வளர்த்தாலும் அந்த பால் அது உடம்புல விஷமாதான் ஊறும். என்னதான் கெட்டவர்களுக்கு நீங்க நல்லது பண்ணாலும் உங்களுக்கு கெட்டதுதான் செய்வார்கள். உபதேசமும் மருந்தும் பாதிக்கப்பட்டவனுக்கு மட்டுமே கொடு, மற்றவனுக்கு கொடுக்காதே. கொடுத்தால் இழப்பது உன் மரியாதையை தான். சிலரின் தேவைக்கு நீ உப்பாக இரு, அளவோடு உன்னை பயன்படுத்துவார்கள். தண்ணீராக இருக்காதே. தாகத்துக்கு மட்டுமல்ல, சாக்கடைக்கும் உன்னை பயன்படுத்துவார்கள். இதுதான் உலகம். சில நேரங்களில் சிலர் பார்வைக்கு நீ கெட்டானாக தெரியலாம். அதனால் நீ உன்னை மாற்றிக்கொள்வது தவறு. என்றும் நீ நீயாக இரு.
உலகம் உன்னை புரிந்து கொள்ளும். ஒரு நாள் நடக்கும். வேண்டுமென்று தேடி கிடைக்காமல் வருந்துவதை விட வேண்டாம் என்று இருந்து பார். நீ எதிர்பார்க்காத அளவிற்கு தேடி வரும் அனைத்தும். ஒருவரின் சுயநலமும் துரோகம்தான் உன்னை தோற்கடித்தால் அது உன் தோல்வி அல்ல, அது உன் அனுபவம். இனி புரிந்து நட. மாறுவது உலகம் அல்ல, மனித மனம் மட்டுமே. இந்த உலகம் நிலையானது. உன் தேவைக்கு உலகம் அல்ல, அதன் தேவைக்குத்தான் நீ. உதவியாக இரு, அடிமையாக இருக்காதே. தினமும் நீ தூரத்திலிருந்து சுமந்து வந்து நீர் ஊற்றி உயிரை காப்பாற்றினாலும் ஏதோ ஒரு நாள் வந்து பெய்யும் மழையைத்தான் இந்த உலகம் தூக்கி பேசும். காலம் முழுவதும் நீ செய்த உதவி கடைசியில் வந்து செய்தவன் பெயரில் எழுதப்படும். ஒருவன் நல்லவனா கெட்டவனா, அவன் உயர்ந்தவனா தாழ்ந்தவனா என்று அவன் ஆடையும் பேச்சும் வைத்து தீர்மானிக்கிறது இந்த சமூகம், அவன் மனம் மற்றும் செயல் கண்டு அல்ல. அமைதியானவர்கள் கோபுரம் போல் நிரந்தரமாக நின்று வாழ்கிறார்கள். திடீரென்று வாழ்வு வந்தவர்கள் பளபளக்கும் காத்தாடி போல உயரை பறக்கும்போது நாம் கோபுரத்தை விட உயரத்தில் இருக்கோம் என்ற ஆணவத்தில் ஆடி பறந்து கடைசியில் கீழேதான் விடுகிறார்கள். பழமையானாலும் கோபுரம் கோபுரம்தான். கஷ்டப்படுபவர்கள் ஒதுக்கப்படுபவர்கள், சீன் போடுபவர்கள் மதிக்கப்படுவார்கள். இதுவரை நடந்துகிட்டு தான் இருக்கிறது. வசதி வாய்ப்பு வந்தவுடன் குணம் மாறுபவர்கள் நாகத்தை விட விஷம் கொண்டவர்கள். அவர்களிடம் விலகி இருப்பது நல்லது. கண்மூடித்தனமாக யாரையும் நம்பக்கூடாது. பெரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும். இந்த உலகம் தன் சுய தேவைக்கும் தன் சுய இன்பத்திற்காகவும் உன்னை பயன்படுத்த தயங்காது. நேற்று உன்னோடு பழக்கம், நாளை இன்னொருவரிடம் பழக்கம். மாறிக்கொண்டே போவார்கள். நீ மாறாமல் இருந்தால் அது உன் முட்டாள்தனம். சமூகத்தில் அவன் பெரிய இடத்தில் இருக்கிறான், அவன் நல்லவன், தவறு செய்ய மாட்டான் என்று நீ அவனை நம்பினால் பெரிய அளவில் ஏமாற்றப்படுவாய். பொய்யாக நடித்தால் மட்டுமே இந்த உலகம் உன்னை நல்லவன் என்று கூறும். பொய்யாக நடிக்க விருப்பம் இல்லை என்றால் கெட்டவன் என்று ஒதுக்கப்படுவாய். அறிவுரையும் ஐடியாவையும் கொடுப்பவன் உயர்ந்த இடத்தில் இருந்தால் அவன் தவறாகவே கூறினாலும் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் ஒருவன் தாழ்ந்த இடத்திலிருந்து சரியாகவே அறிவுரையும் ஐடியா கூறினாலும் அது தவறாகவே எண்ணி அசிங்கப்படுத்துவார்கள். உன்னை மதிக்காதவர்களை ஒரு நாளும் நினைத்து வருத்தப்படாதே. அவர்களிடம் இருந்து விலகியிரு. இந்த உலகம் தன் சுயநலத்திற்கும் தன் சுய லாபத்திற்கும் மட்டுமே உன்னை பயன்படுத்த நினைக்கும். நீ சுயநலமாக இல்லாவிட்டால் பெரிய அளவில் ஏமாற்றப்படுவாய். திறமையாலும் அறிவாலும் உயர்ந்தவர்கள் ஒரு நாளும் எங்கும் தன்னை உயர்த்தி காட்டிக்கொள்ள மாட்டார்கள். அதிர்ஷ்டத்தாலும் நல்ல நேரத்தாலும் உயர்ந்தவர்கள் எப்போதும் தன்னை எல்லா இடங்களிலும் உயர்ந்தவர்களாக காட்டிக்கொள்வார்கள். உன்னை அடக்கி ஆள நினைப்பவர்கள் யாராக இருந்தாலும் அடங்கி போகாதீர்கள். விலகிச் செல்லுங்கள். அவர்களால் உங்களுக்கு எப்போதும் ஆபத்தே. ஒரு சிலர் தவறை செய்தாலும் அதனால் தன்னை பற்றி தவறாக பேசினாலும் அதன் மூலம் பிரபலமாக முடியும் என்றால் அந்த தவறான காரியத்தை செய்ய தயங்க மாட்டார்கள். ஒரு நாளும் தவறானவர்களுக்காக வருந்தாதே, வாழ்ந்து காட்டு. வாழ்க்கையில் வேலை தேடி பணம் சம்பாதிப்பதை விட வாழ்க்கையில் நிம்மதியை தேடு. அந்த நிம்மதியை கொடுப்பவர்களை சம்பாதி.